சத்திய வேதத்தில் இருக்கிற முக்கியமான ரகசியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். கர்த்தர் நல்லவர். சிருஷ்டித்துவம், கர்த்தத்துவம், சிருஷ்டி கர்த்தர். இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, குமாரத்துவம். சரி, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டார். அவருடைய கர்த்தருடைய வார்த்தை பூமிக்கு வந்துடுச்சு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணிட்டார். இயேசு ஜனத்தில் இறங்கி ஞானஸ்தானம், யோவான் ஸ்தானங்களால் எடுத்து வெளியேறும் பொழுது, இவர் என்னுடைய பிரியமான குமாரன், என்னுடைய நேசகுமாரன், நான் இவள் மேல் பிரியமாக இருக்கிறேன்னு ஒரு சத்தம் வருது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை இங்கே வந்துட்டா எப்படி அங்கேருந்து சத்தம் வரும்னு சொன்னால், பிதாவாகி தெய்வமே என்ன செய்கிறாரு? நேரடியாக பேசுகிறார், நேரடியாக சாட்சி கொடுக்கிறார். இது என்னுடைய வார்த்தை. இந்த வார்த்தையானது மாம்சமாக இந்த பூமியில் பிறந்திருக்கிறது. இது எல்லாருடைய பாவங்களுக்காக சரீரத்திலே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு குமாரத்துவம். இந்த குமாரத்துவத்தை கொடுத்து கர்த்தத்துவமே நேரடியாய் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார், கர்த்தருடைய தூதனானவர் வந்து பேசுகிறார்னு எழுதியிருக்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை தொடர்ந்து அந்த எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும். தெய்வத்துடைய மகிமை பல இடங்களில் பலவிதமாக வெளிப்படுது. அதையெல்லாம் நம்ம வந்து படிக்கணும், தியானிக்கணும். அந்த காரியங்களெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கணும். அநேக மறைபொருள்களை, ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த கர்த்தத்துவத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. அதே போல் குமாரத்துவத்தை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. இன்று இருக்கக்கூடிய அநேக கள்ள உபதேசங்களுக்கு நான் தப்பிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறுவதற்கு நமக்கு இந்த வேத சத்தியங்கள் முக்கியமானது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த கீழே நான் போடுறேன் என் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.